கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பரிந்து பேசும் ஜெபத்திலே இந்த நாளுக்கான ஜெப குறிப்பாக பூரண அறிவு. ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர், கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், அதாவது முதியவர்கள், எல்லாருக்கும் தேவையான பூரண அறிவு அது எங்க இருக்கு? நம்முடைய சத்திய வேதாகமம் தான் அந்த பூரண அறிவை நமக்கு தருகிறது. அதுல இருந்து சில வேத வசனங்களை பார்த்துவிட்டு நாம் ஜெபத்திற்கு போவோமா? பூரண அறிவு, அதாவது ஒவ்வொரு காரியத்தையும் செய்வதற்கு நமக்கு ஞானம் வேணும். அந்த காரியத்தை செய்யும்பொழுது நல்ல உணர்வோட செய்யணும் இல்லையா? நம்ம நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் அதை உணரணும். நன்மை செய்தாலும் பின்னால உணரணும், தீமை செய்தாலும் ஐயோ நான் இப்படி செஞ்சிட்டனே, நான் இந்த மாதிரி பண்ணிட்டனேன்னு சொல்லி உணரத்தக்கதான இருதயம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும் பிரியமானவர்களே. அதனால்தான் ஞானத்தோட சாலமோன் கேட்டாரு, இந்த ஜனங்களை ஆளும்படிக்கு ஞானத்தையும் உணர்வையும் எனக்கு தாங்கன்னு சொல்லி. அதை கேட்கும்போது ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை எல்லாம் தந்தார் இல்லையா? சாலமோனை போல ஒரு எக்ஸாம்பிள் வேதத்துல இல்லவே இல்லைன்னு தான் சொல்லணும் பிரியமானவர்களே. இன்னைக்கு நாமும் அப்படிப்பட்ட ஞானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவ சமூகத்திலே வந்திருக்கிறோம். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லியிருக்கிறார். எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் நிச்சயமா தருவார். நம்ம கேட்கிற காரியம் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை சேர்ப்பதற்கு சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னாலும் அது கட்டாயமா கிடைக்கும். சரி, வேதத்துக்குள்ள போவோமா? முதலாவது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அதுல என்ன வசனம் சொல்லப்பட்டிருக்கு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு? தேவனுக்கு உரியதை முதல்ல தேடுங்க, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் ஃபர்ஸ்ட் தேடுங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா? பின்பு கொலோசியர் 1:10 பார்த்தீங்கன்னா, சத்தியத்தை அறிகிற அறிவிலே அதிகமாய் நாம் விருத்தி அடைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மூன்றாவது காரியம் பார்த்தீங்கன்னா, மரியாதை போல நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுதல். லூக்கா 10:42. இந்த வசனம் எல்லாம் உங்களுக்கு நான் ஸ்கிரீன்ல போடுறேன். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 2:10 இந்த வசனத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்தது எஸ்ரா புத்தகத்துல 7ஆவது அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, தேறின வேத பாரகனாக எஸ்ரா காணப்பட்டார். இங்க மத்தேயுலயும் பார்த்தீங்கன்னா 13:52 வசனத்துல, 13ஆம் அதிகாரம் 52வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, தேறின வேத பாரகன், பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை போதிக்கிறதுல முதல்ல நமக்கு இந்த அறிவு தாங்க வேணும். கர்த்தரை அறிகிற அறிவிலே நாம் அதிகமாய் விருத்தி அடையும் பொழுது சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு எந்த ஞானம் வேணும்? சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்கு வேணும். சத்தியத்தை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமா தெரிஞ்சு கொள்றீங்களோ நிச்சயமா பாவம் செய்ய மாட்டீங்க, அடுத்தவங்களுக்கு தீமை செய்ய மாட்டீங்க, துரோகம் செய்ய மாட்டீங்க, துணிகரமான பாவம் செய்ய மாட்டீங்க. நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்ய தக்கவர்களுக்கு செய்யாம இருக்கவே மாட்டீங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்க அந்த ஜீவனுள்ள வார்த்தை உங்களை தீமை செய்ய விடாது. நீங்க சொல்லுங்க, எது நமக்கு ரொம்ப அவசியம்? கர்த்தரை அறிகிற அறிவு. இதுதான் நமக்கு பூரண அறிவு என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே. இதுக்காக தான் நம்ம ஜெபிக்க போறோம். இப்ப சொல்லுங்க, இந்த ஜெப குறிப்பு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும், நம்ம எல்லாருடைய குடும்பத்துக்கும் எவ்வளோ அவசியம் இல்லையா? எவ்வளோ கண்ணீர், கவலை, அதாவது எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனா ஒண்ணுமே கண்டுக்காம இருப்பாங்க. நமக்கு நிறைய தீமை செய்துட்டு இல்லையா? நம்மளை காயப்படுத்திட்டு அது நியாயம்ன்ற மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம குடும்பங்கள்ல எத்தனை பேரை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் விட்டுடுவோம், பூரண அறிவை சுதந்திரிப்போம். ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர தகப்பனே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திற்கு தேவையான எல்லா ஆண்டவரே ஜெப குறிப்புகளையும் தந்து ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி ஜொலிக்க செய்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே,
மாம்சமான நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை நீர் தயவாய் கேட்டு எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே சத்தியத்தை அறிகிற அறிவிலை விருத்தி அடையவும், மேலானவைகளை நாடவும், மரியாளை போல நல்ல பங்கை தெரிந்து கொள்ளவும் ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை போதிக்கிறதிலே நாங்கள் தேறினவர்களாகவும், எஸ்ராவை போல தேறின வேத பாரனாகவும், சாலமோனை போல ஞானத்திலே சிறந்தவர்களாகவும் இருக்கும்படி கணவன், மனைவி, பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அவரவருக்கு தேவையான ஞானத்தை கர்த்தர் இந்த நாளிலே தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உணர்வையும் ஆண்டவரே நீர் தந்து கர்த்தாவே ஒவ்வொருவரும் உமக்குள்ளாக பரிசுத்த வாழ்க்கை வாழவும், ஒவ்வொரு குடும்பமும் உம்முடைய வார்த்தையினாலே கட்டப்படவும் ஆண்டவரே, ஞானத்தினாலே கட்டப்படவும் கர்த்தாவே கிருபை தயவு செய்வீர் என்று நாங்கள் நம்புகிறோம் அப்பா. நீங்கள் ஜெபத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னீரே. ஆமா ஆண்டவரே, நாங்கள் நம்புறோம்ப்பா. நிச்சயமா இந்த ஞானத்தை ஆண்டவரே, சத்தியத்தை அறிகிற ஞானத்தை, உணர்வை நீர் எங்களுக்கு தந்துவிட்டீர் என்று நிச்சயத்தோடு விசுவாசித்து இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற மகிழ்ச்சியோடு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் ஞானத்தை தருகிறார். கர்த்தரின் அறிவே அறிவு, பரிசுத்தரின் அறிவே அறிவு என்று நாம் பார்க்கிறோம். நிச்சயமா உங்க எல்லாருக்கும் உங்க குடும்பத்துக்கு தேவையான ஞானத்தையும் பரிசுத்தத்தையும் உணர்வையும் கர்த்தர் தருவார். God bless you.